ஃபர்ஸ்ட் வந்து 1852 52 இல்ல அப்ப என்ன பேரு சொல்லியிருந்தோம்? 1852 சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். உங்களுக்கு என்ன பேர் வச்சிரோம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் படிக்கலாம். அதற்கு முன்னாடி நான் இதுல சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச பாயிண்ட்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா வந்து நீங்க இது எல்லாத்தையும் படிச்சு வைக்கணும். எப்போ ஆரம்பிக்கிறாங்க டேட் பாருங்க. இப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, டேட் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால பிப்ரவரி 26 1852 படிச்சுக்கிட்டே வாங்க. சரி, இதுல முக்கியமான சில பர்சன்ஸ் இருக்காங்க. யார் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப அந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நபர்கள் பேர் மட்டும் தான் அதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். நிறைய பேர் நீங்க படிப்பீங்க, பட் இவங்க குறைந்தபட்சம் இந்த 2 பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சுருக்கி சொல்றதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால இந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்க படிங்க, புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ யார் ஆரம்பிக்கிறாங்க? கஜலு லட்சுமி நரசு. இன்னொருத்தர் யாரு? சீனிவாசனார். 2 பேர். பிப்ரவரி 26 1852 கஜலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் 2 பேர் இது பண்றாங்க. அண்ட் இவங்களோட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்கு பாருங்க, நீதித்துறைக்கு தாமதமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நீதித்துறைன்னு ஒண்ணு பிரிட்டிஷ்கார வச்சிருக்காங்க, அது மிகவும் தாமதமாக இருக்கு. ஒரு நல்ல ஒரு வரி சொல்லுவாங்கல்ல, டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி. அதுக்கு நீ நீதி வழங்காமலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நீதியா இருக்கும்ல. சோ அப்ப அது இல்லாம மிக முக்கியமா ஒரு விஷயம் பேசுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? 1853 இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல ஒரு மனு கொடுப்பாங்க. அப்போ இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட மனு வந்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று படிப்போம். எந்த ஆண்டு ஆரம்பிச்சு? அடுத்த வருஷம் 1853. 1852 பிப்ரவரி 26 கஜலோ லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் இவங்க 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. நீதித்துறை ரொம்ப மெல்ல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல 1853 போயிட்டு இவங்க வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஒரு மனு கொடுத்துறாங்கல்ல, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் வருது. 1853 பிரிட்டிஷ்காரன் இயற்றின ஒரு சட்டத்தோட பேரு சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்துல நம்ம சில விஷயங்கள் கேட்டிருந்தோம்ல, அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க, நடக்கல. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? கம்பெனி ஆட்சியை ஒழிக்க வேண்டும். நம்ம என்ன சொல்றோம்? பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்க நேரடியாக ஆட்சி பண்ணல, அதுக்கு பதிலா யார் ஆட்சி பண்ணாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1857 இந்த புரட்சி நடந்த பிறகு 1858 அந்த புரட்சியின் காரணமாக இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து இந்தியாவில இருந்து அதிகாரம் எல்லாம் நீக்கப்பட்டு நேரடியாக இந்தியா பிரிட்டிஷ் ராணியோட கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க. அதைய முன்னாடியே வந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டுமே கூட அவங்களுக்கு அது கிடைக்கல. அடுத்த சார்ட்டர் ஆக்ட்ல கம்பெனியோட ஆட்சியை ஒழிக்கல 1853 வந்ததுல. அப்ப மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு கையெழுத்து இயக்கம் ஒண்ணு உருவாக்குறாங்க. ஒரு 14,000 பேர் கொண்ட அந்த கையெழுத்து, 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி மறுபடியும் அதை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. கையெழுத்திடப்பட்ட தனது 2வது மனுவை இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியது. அப்போ ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டா 1852 பிப்ரவரி 26 ஆரம்பிக்கப்பட்ட